எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நட்பு, உறவு, பங்குதாரர்கள், கம்பெனி விஷயங்கள், வியாபாரம், உடம்பு உபாதைகள், செலவுகள், குடுக்கல் வாங்கல், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேதுகள் கொடுக்கிறார்கள். மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் நீச்சமாக இருந்து மாதத்துக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்குள்ளே போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ முதல் 2 வீக்ஸ் வந்து சிம்மராசிக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராசி அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார், மற்ற கிரகங்களும் சுமாரான அமைப்பில் தான் இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வண்டி வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட் நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது, இரவு நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது, பயணிக்கும் போது சற்று கவனம் தேவை. அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய உடைமைகள், ஃபோனு, பர்ஸு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறோமா, எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சுருக்கோமா, திடீர்னு மறந்து ஞாபக மறதியில் மிஸ் பண்ணுறது, அப்புறம் அது கடைசி கிடைக்க முடியாமல் போகிறதுங்கிற மாதிரி சில துரதிருஷ்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் சிறப்பில்லாத தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை.